नवीन हिंदी परिचय पाठ 15 பாடம் 15 ஹெட்டிங் ஹமாரா गांव நம்மளுடைய கிராமம் फर्स्ट स्टैंजा पैराग्राफ பாருங்க हमारे गांव का नाम अरसूर हैगा இந்த கிராமத்தோட பேர் என்னதுன்னா அர்சூர் ஏக बहुत सुंदर गांव है बहुतना ரொம்ப வெரி சுந்தர்னா பியூட்டிஃபுல் இதோட இந்த கிராமம் எப்படி இருக்கு ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்கிறது ये गांव हरे भरे खेतों के बीच बसा हैगा இந்த கிராமம் ஹரா அப்படினா என்னது கிரீன் கலர் பர் அப்படினா ஃபில்டு வித் அப்போ இந்த கேத்தோனா வயல் ஃபீல்ட்ஸ் இந்த வயல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு பச்சை பசேர்னு க்ரீனரியாக பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்குது பீச்னா இடையில் பஸ்ஸானா நமக்கு காட்சி தருது பார்க்குறதுக்கே அங்கே வீட்டில் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அதான் லிவிங் எதனால் எடுத்துக்கலாம் ஸ்டேயிங் நெக்ஸ்ட்டு खेतों में चावल और तरकारियां पैदा होती हैगा நம்ம இந்த வயல்களில் தான் நம்ம எல்லாமே விளைவிக்கிறோம் எதெல்லாம் சாவல் அரிசி தற்காரியாங்கன்னா காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் பைதா மீன்ஸ் ப்ரொடியூசிங் இதெல்லாமே நம்ம எங்கே தான் என்ன செய்கிறோம் ஃபீல்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் உற்பத்தி பண்ணுறோம் गांव में करीब 3000 लोग रहते हैं नियरली and சொல்லுவோம்ல அதுதான் என்னது करीब 3000 ஹசார்னா 1000 ஆயிரம் லோக்னா மக்கள் தீன்னா 3 இந்த கிராமத்தில் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க நியர்லி 3000 3000 மக்கள் வசிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு हिंदू मुसलमान ईसाई आदि सभी धर्मों के लोग रहते हैं இங்கே நம்ம வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் பேசுகிறோம் வெரைட்டி ஆஃப் ரிலீஜியன் இருக்குது வெரைட்டி ஆஃப் காஸ்ட் இருக்குது அதெல்லாம் இங்கே என்ன செய்கிறாங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஹிந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன் இங்கே எல்லாருமே ரிலீஜியன் வைஸாக இருக்கிறாங்க வசிக்கிறாங்க ரகுத்தேனா வசிக்கிறாங்க யஹா ஹிந்துவோं के लिए कई मंदिर हैं இந்துக்களுக்காண்டி கையினா என்னது நிறைய கோயில்கள் மந்திர்னா கோயில்கள் இருக்குது मुसलमानों के लिए एक मस्जिद और ईसाइयों के लिए एक गिरजाघर है முஸ்லீம்களுக்கு ஒரே ஒரு மாஸ்க்கும் மசூதியும் கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரே ஒரு சர்ச்சும் இருக்கிறது हम लोग हमेशा मिलजुल कर रहते हैं நாங்கள் எல்லா மக்களும் ஹமேசானா டெய்லி என்ன செய்வோம் மில்ஜில் அப்படின்னா என்னது டுகெதர் அதாவது ஒரு மீட்டிங் மாதிரியோ இல்லை நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவலில் நம்ம என்ன செய்வோம் ரீஜாயின் யுனைட்டியோடு நம்ம இருப்போங்கிறத வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க हमारे गांव में एक प्रारंभिक पाठशाला है பாठशालाனா பள்ளிக்கூடம் பிராரம்பிக்னா நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் இதெல்லாம் இருக்குல்ல நடுநிலை முதல்நிலை பால்வாடி சொல்லுவாங்களா இதெல்லாம் இருக்குது एक माध्यमिक पाठशाला भी है नடுநிலை सेकेंडरी स्कूल गांव सभी बाल बच्चे यहाँ अच्छी शिक्षा पाते हैं இங்கே என்ன செய்கிறாங்கன்னா அந்த பால்வாடிலாம் சொல்லுவோம்ல அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க நம்ம என்ன செய்கிறாங்கன்னா இங்கே நல்ல விதமாகவே என்ன செய்கிறாங்க எஜுகேட் பண்ணுறாங்க அவங்களும் ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க பாடசாலாவும் கேல் பி சிக்காத்தே हैं ஸ்கூலில் என்னெல்லாம் சொல்லித்தராங்க படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை லேர்னிங்கும் பண்ணிவிட்டு விளையாடுறதுக்கும் என்ன செய்கிறாங்க சிக்காயத்தானானது ஹெல்ப் பண்ணுறாங்க गांव की गलियां चौड़ी हैं गली அப்படின்னா தெரு चौड़ीனா ப்ராடு ரொம்ப விசாலமாக தான் இருக்கும் दोनों ओर छायादार पेड़ हैं நமக்கு இரண்டு பக்கமும் இந்த கிராமத்தை சுற்றி இல்லைன்னா தோனோ ஓர்னா கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பக்கமும் நிழல் சாயாதார்னா ஷேடி அந்த மரமெல்லாம் நட்டு வச்சு நமக்கு என்ன செய்யலாம் வச்சுருக்காங்க வளர்க்குறாங்க हम गलियों को कभी गंदा नहीं करते நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது இருக்கிற இடத்த கந்தானா என்னது டர்ட்டியாக வச்சுக்கக்கூடாது யஹா பேய்ஜல் ஜல்னா என்னது தண்ணி வாட்டர் பேய்ஜல் அப்படின்னா குடி தண்ணி குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் கேலிய நல் கா பிரபந்த் பிரபந்த்னா என்னது அரேஞ்ச்மெண்ட் ஏற்பாடு
அதுக்கான டேப் வந்து இருக்குது, குடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நஹானே தோனே கேலியே அநேக தாலாப் ஹைங். இந்த கிராமத்தில் இது ஒரு வசதி இருக்குது, நல்லா இருக்குங்க கிராம வாழ்க்கை. நஹானேனா குளிக்கிறதுக்கு, தோனே துவைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தோனினா கழுவுறதும் தான் மீன் பண்ணும். ஸோ அன்னைக்கு தாளாப எல்லாம் பாண்ட்ஸ் குளங்கள்லாம் இருக்குது, நம்ம குளிக்கிறதுக்கு, துவைக்க, பாத்திரம் தேய்க்க, நம்ம எல்லாம் அங்கே கூட எல்லாம் பண்ணிக்கலாம். ஹம் உன்கோ ஹமேசா சாஃப் ரக்தே ஹைங். நம்ம எப்பயுமே எல்லா இடத்தையுமே நம்ம எப்படி வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும். சாஃப்ட்னா என்னது, க்ளீனாக வச்சுக்கணும். गाँव के लोग गाय बैल भैंस बकरी मुर्गी भी பால்தே ஹைங். அங்கே கிராமத்தில் இது ஒன்று, எல்லா கிராமத்துலேயுமே இந்த மாதிரி எல்லாமே வளர்ப்பாங்க. எதுன்னு முக்கியமாக என்னென்னு பாருங்கள். காய்னா என்னது, பசு. பைல்னா என்னது, காளமாடு. பைன்ஸ்னா எருமை, பஃபல்லோ. பக்ரி கோட்டு, ஆடு. மூர்கி கோழி. இது எல்லாமே என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க. வளர்த்து தன் யூஸுக்கும் வச்சுப்பாங்க, விற்கிறதுக்கும் வச்சுப்பாங்க. அன்றாடம் அவங்க வந்து ஏர்னிங் பண்ணணும்ல, இது கிராமத்தில் நடக்கும். கேர் பண்ணி நல்லா க்ளீனாகவே வச்சுருப்பாங்க. ஏஹா ஏக் சோட்டா பாஜார் ஹை. நமக்கு இந்த டவுனில் இருக்கிற மாதிரிலாம் கிராமத்தில் இருக்காது, சின்ன சின்ன பெட்டி கடை இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சோட்டானா என்னது, சிறிய. பாஜார்னால் கடை வீதி, கடைகளெல்லாம் சிறுசாக தான் இருக்கும். ஏஹா கை துக்கானோ ஹை. கடைகள் வந்து நிறையா இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்குது, சிறிய சைஸ்லலாம் இருக்குது. किराने की दुकानों में चावल गेहूँ दाल इमली नमक तेल आदि मिलते हैं. मिलतेना நமக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது, கிரானேனா ப்ரொவிஷன் ஸ்டோர். நமக்கு பலசருக்கு, நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கடையில். தூக்கானானது கடை, கடையில். சாவல்னானது ரைஸ் அரிசி, கேஹூனா வீட்டு கோதுமை, தால்னா பருப்பு வகைகள், இம்லினா டேமரிண்ட் புளி, உப்பு, எண்ணெய், எல்லாமே சகல விதமான நமக்கு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா திங்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சப்ஜிக்கு தூக்கானோ மே பைன்கன் பியாஜ் மூலி ஆலு கோபி सेम लौकी गुमहड़ा सहजन भिंडी आदि தற்காரியாக மில்த்தி ஹை. நமக்கு பலசரக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு வேறு என்னெல்லாம் கிடைக்கிது, காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கிது. என்னென்ன காய்கறிலாம் இருக்குது, சப்ஜினா என்னது, வெஜிடபிள். என்னது, பிரிஞ்சால், பியாஜ் ஆனியன், மூலி ரேடிஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், பீன்ஸ், பாட்டில் கார்ட்னா சுரக்காய், கும்ஹடா பம்கின், சஹஜன் ட்ரம்ஸ்டிக், பிண்டி லேடிஸ் ஃபிங்கர். இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. गाँव के लोग सीधे सादे हैं. எப்பயுமே கிராம மக்கள் வந்து எளிமையாக தான் இருப்பாங்க. ஏன் எளிமையாக இருப்பாங்கன்னா, அதாவது வெளியே எங்கேயாவது போனால் தான் கம்ஃபர்டபுளாக வந்து புது ட்ரெஸ்ஸே போடுவாங்க. ஸோ இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கணுமோ அப்படி தான் காட்டன் வியரிங், கேஷுவல் ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஸோ எளிமையாக இருப்பாங்க, ஆர்னமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக போடாமல். இந்த மாதிரி ஹம் யஹா ஹமேசா சரல் ஜீவன் பித்தாத்தேனா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற லைஃப் எப்படி இருக்குது. சரல்னா என்னது, ஈஸி கோயிங். ஜீவன்னா லைஃப், அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய வாழ்க்கை முறையை அன்றாடம் ஹமேசானா டெய்லி எப்படி தான் கழிக்கிறாங்க. அவங்களோட ஹாப்பினஸ்ஸாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி கிராமத்தில் வசிக்கிறாங்க. தார்த்த गाँव ग्रामम, विलेज गाँव, खेत वयल फील्ड, चावल नेल पैडी, तरकारी काய்கறி वेजिटेबल, करीब सुमार नियरली, मंदिर कोयल टेम्पल, मस्जिद मसूदी मास्क, गिरजागर मादा कोयल चर्च, प्रारंभिक आरंभ एलिमेंट्री, माध्यमिक नடுநிலை सेकेंडरी, गली तेरु स्ट्रीट, गंदा अசுத்தமான dirty,
பேய்ஜல் பேய்ஜல் குடிநீர் ட்ரிங்கிங் வாட்டர். பிரபந்த் பிரபந்த் ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட். தாலாப் தாலாப் குளம் டேங்க். சாஃப் சாஃப் சுத்தமாக க்ளீன். காய் காய் பசு கவ். பைன்ஸ் பைன்ஸ் எருமை பஃபலோ. பக்ரி பக்ரி ஆடு கோட். மூர்கி மூர்கி கோழி ஹென். பால்னா பால்னா வளர்த்தல் டு ரியர். பாஜார் பாஜார் கடைத்தெரு மார்க்கெட். தூக்கான் தூக்கான் கடை ஷாப். சாவல் சாவல் அரிசி ரைஸ். கேஹூங் கேஹூங் கோதுமை வீட். தால் தால் பருப்பு பல்சஸ். இம்லி இம்லி புளி டேமரிண்ட். நமக் நமக் உப்பு சால்ட். தேல் தேல் எண்ணெய் ஆயில். பைன்கன் பைன்கன் கத்திரிக்காய் பிரிஞ்சால். பியாஜ் பியாஜ் வெங்காயம் அனியன். மூலி மூலி முள்ளங்கி ராடிஸ். ஆலு ஆலு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ. கோபி கோபி முட்டைக்கோஸ் கேபேஜ். சேம் சேம் அவரைக்காய் பீன். லவ்கி லவ்கி சுரைக்காய் பாட்டில் கார்ட். கும்ஹடா கும்ஹடா பூசணி ஸ்குவாஷ் கார்ட். சஹ்ஜன் சஹ்ஜன் முருங்கை ட்ரம்ஸ்டிக். பிண்டி பிண்டி வெண்டை லேடிஸ் ஃபிங்கர். சீதா சாதா சீதா சாதா எளிய சிம்பிள். ஜீவன் பித்தானா ஜீவன் பித்தானா வாழ்தல் டு லிவ்.